அருகே அரியானைப்பட்டி என்ற கிராமத்தில் 20 ஏக்கருக்கும் மேலாக பல அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டப்பட்டு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் அந்த இடத்தையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்பகுதி மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கனிம வளத்துறை அதிகாரிகள் இந்த புகார் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. இருபது ஏக்கருக்கும் மேலாக கனிம வளத்துறை அதிகாரிகள் இந்த கனிம வள கொள்ளையை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். இணைப்பை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கனிம வள கொள்ளை குறித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது நியூஸ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகிறோம். இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் பலரும் கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தற்போது பார்க்கும் இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டை புனர்குளம் கிராம பகுதியாகும். இந்த பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு சண்முகம் என்ற நபர் குத்தகைக்கு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது. இந்த குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட 10 மடங்கு, அதாவது 50 அடிக்கு மேலாக கனிம வள கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதனை கனிம வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. புனராங்குளம் குவாரிக்கு அடுத்து அரியானைப்பட்டி கிராம பகுதியில் எந்த ஒரு அனுமதி இல்லாமல் 20 மீட்டர் ஆழத்திற்கு கிராவல் மண் திருட்டு பட்ட பகுதியிலே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 6க்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு ராட்சாத பொக்லின் இயந்திரங்கள் உதவியுடன் பட்ட பகுதியிலே கனிம வள கொள்ளை நடைபெற்று வருகிறது. இந்த கனிம வள கொள்ளையானது கடந்த 1 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. ஒரு சில அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக் கொண்டு கனிம வள கொள்ளையை கண்டுகொள்ளாமல் இருப்பது இதை தடுக்க வேண்டும் என காவிரி ஆறு மற்றும் நீர் வள ஆதார பாதுகாப்பு சங்க தலைவர் சுடலக்கண்ணன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடமும் கனிம வளத்துறை அதிகாரியிடம் இந்த கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என புகார் மனுவும் அளித்துள்ளார். கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக 20 ஏக்கருக்கு மேலாக இந்த கனிம வள கொள்ளை நடைபெற்று வருகிறது. 50 அடிக்கு மேலாக நாம் பார்க்கும்போது தெரியும், கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலாக இந்த கிராவல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதனை கனிம வளத்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் பலரும் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி.